அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளை, நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, கடந்த சில காணொளிகளில் நாம் சமயங்கள் பற்றியும் குலதெய்வம் பற்றியும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்தோம். இன்றைய தினம் சர்க்கரை நோய் என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஏறக்குறைய 85 கோடி பேர் சர்க்கரை நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சர்க்கரை நோய் இன்னைக்கு நேற்று வந்ததா? இல்லை இல்லை இல்லை. சர்க்கரை நோய் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே கண்டறியப்பட்டு விட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அக்காலகட்டங்களில் மருத்துவர்களாக இருந்த சரகர் மற்றும் சுஸ்ருதர் இருவருமே தங்களது மருத்துவ குறிப்புகளில் சர்க்கரை நோய் பற்றி தெரிவித்திருக்கின்றனர். சர்க்கரை நோய்க்கு என்ன பெயர் என்றால், அப்போதைய பெயர் பிரமேகம். பிரமேகம். இன்னொரு பெயர் என்னன்னா மதுமேகா. மதுமேக. மது என்றால் தேன், மேகம். அவர்கள் இந்த மதுமேக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிறுநீரானது இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிறுநீரானது மது என்றால் தேன், தேன் போன்ற சுவை உடையதாக இருக்கும். மேகா என்றால் மேகம். மேகம் எவ்வாறு நீரை கொட்டுகிறதோ அதுபோலவே இவர்களும் சிறுநீர் கழிப்பார்கள். அதனால் இவர்கள் அதனை எப்படி அழைத்தார்கள் என்றால் மதுமேகா என்று அழைத்தார்கள். இதை மலையாளத்திலும் பிரமேகா என்று அழைக்கின்றனர். இலங்கையில் இவங்க எப்படி அழைக்கின்றனர் என்றால், சர்க்கரை நோயை இலங்கை மக்கள் தேனு நோய் என்று சீனி நோய் என்று அழைக்கின்றனர். தேன் சீனி நோய். சீனினா நம்ம வெள்ளை சக்கரை இருக்கு, அதுக்கு பேர் சீனி. அந்த அவர்கள் சீனி நோய் என்று அழைக்கின்றனர். அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு சர்க்கரை நோய் என்றால் நினைவுக்கு வருவது